அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த பதில பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, நம்ம தம்ப்நெயிலே பார்த்துருப்போம். சயின்ஸ் இப்படி தான் படிக்கணுமா? அப்படிங்கிற மாரி ஒரு தம்ப்நெயிலே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த சீரியஸ் தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, பிசிக்ஸ்ல இந்த சவுண்ட், ஹீட், லைட் இந்த டாபிக்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதில பார்த்தோம்னா, இந்த ஷார்ட் டைம்க்குள்ள இப்போ எடுக்க போடக்கூடிய அந்த வீடியோ வந்து ஷார்ட் டைம்க்குள்ள பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 10 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வரும். அதான் இதோட முக்கிய நோக்கமே. இந்த 10 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பார்க்குறீங்க. அதில ஆன்சர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்களே உங்கள சோதிச்சு பார்த்துக்கணும். ஓகேங்களா? தென் இந்த 10 கொஸ்டின்ஸ் உடைய எக்ஸ்ப்ளனேஷன் பின்னாடி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டாபிக் எங்க படிக்கணும் அப்படிங்கிறத லாஸ்ட்டா சொல்லி முடிச்சிடும். அப்போ இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு வீடியோஸ்லயும் ஒவ்வொரு முக்கியமான டாபிக்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அதில வந்துரும். நீ அந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீ இதில் கொடுக்கக்கூடிய அந்த ப்ராக்டிஸ் கொஸ்டினை மட்டும் தெளிவாக பார்த்தாலே போதும். அப்கமிங் வரக்கூடிய குரூப் 4க்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஸோ குரூப் 4க்கு சயின்ஸ் கொஸ்டின்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கும் சயின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த டாப்பிக்கோட முக்கிய நோக்கம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய அடா 247 தமிழ் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அட் த சேம் டைம் நம்மளுடைய அடா 247ல இப்போ ரன்னிங்கில் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பேட்சஸ்க்கு அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ கிளாஸஸ் 8ன்னு போட்டிருக்காங்க. பட் 11லேருந்தும் புது பேட்சஸ் ஆரம்பிக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. இதில் லைவ் கிளாஸஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ கால்டு ரெக்கார்டட் கிளாஸும் அவைலபிள். ஸோ தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ், மேக்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் லோயஸ்ட் காஸ்ட்டில் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை இதை பற்றி ஏதாவது கரீஸ் வேணும் அப்படின்னா ஸோ நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அண்ட் தென் ஃபோன் நம்பர் இருக்குது. அதை கேட்டு நீங்கள் தெளிவுபட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ சயின்ஸை பொறுத்தளவு ஃபிசிக்ஸில் சவுண்ட் அப்படிங்கிற டாப்பிக்ல இருந்தும் ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாங்க. இதை ஸ்பீட் அந்த கொஸ்டின்ஸ் அப்புறம் பார்க்குறீங்க. இந்த 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் தெரிஞ்சிச்சு, ரியலாகவே இந்த கொஸ்டின்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும் சார் அப்படின்னு நீங்களாவே உங்களை கேட்டுக்குங்க. அந்த கொஸ்டின்ஸுக்கு அந்த 10 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் எத்தனை நீங்கள் சரியாக சொன்னீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா அப்படி கமெண்ட்ஸில் சொல்லும்போது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த வீடியோஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செஷனாக இது அமையும். சரிங்களா? ஸோ இது முடிஞ்ச முன்னாடி இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய திருவள்ளுவர் வாக்கோட ஆரம்பிக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா, செறிவருந்து சீர்மை பயக்கும் அறிவருந்து ஆற்றின் அடங்க பெறின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான திருக்குறள். சரிங்களா? என்ன சொல்றாங்கன்னா, அறிந்து கொள்ள வேண்டியவற்றை அறிந்து கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஐ திங்க் இது வந்து நம்மளுடைய வீடியோவுக்கு இது ஒரு அடாப்டான ஒரு திருக்குறள் தான். கண்டிப்பாக இது அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் மீட் பண்ணுறோம். முக்கியமாக பார்த்தோன்னா சயின்ஸாவே சில மீட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் குரூப் 1 மெயின்ஸில் கூட இப்போ வந்து சயின்ஸ் சேர்த்துட்டாங்க. குரூப் டூ மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் எல்லாத்துலேயுமே சயின்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அப்கமிங் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட 2023 எல்லா கொஷின்ஸு, சரிங்களா, எல்லா கொஷின்ஸும் 22லேயும் ஒரு சில கொஷின்ஸு எல்லாத்துலேயும் எடுக்கப்பட்ட சயின்ஸை மட்டும் தனியாகவே ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஃபிசிக்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரி தனியாக, பயாலஜி தனியாக 3 வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க தயவுசெய்து அதை போய் பார்த்துவாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாகவே கொஸ்டின் வித் ஆன்சர் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? மேக்ஸிமம் பார்த்தோன்னா லெஸ் தென் 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் அப்படின்னு தான் ஒரு வீடியோவுக்கு இருக்கும். ஏன்னா 50 கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு 150 கொஸ்டின்ஸ் அதில் டிக்டேட் பண்ணியிருக்கோம். தயவுசெய்து அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துங்க. ஓகேங்களா? ரைட். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்றது போகும்போது, ஸோ வெல்கம் டு அடா. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேர் இஸ் நத்திங். இது எப்பயுமே நம்மளுடைய கோச் தான். சரிங்களா? ஸோ சரவணன் ஒருத்தன் சயின்ஸ் வீடியோ எடுத்தாலே நம்மளுக்கு அந்த ஒரு இந்த கோச் இல்லாமல் இருக்காது. தேர் இஸ் நத்திங் இம்பாசிபிள். சரிங்களா? டு ஹிம் எது வரையும் வில் ட்ரை அப்படிங்கிற வரையும். ஓகேங்களா? யார் சொன்னது? த கிரேட் அலெக்சாண்டர். அவருடைய கோட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோச் தான் இது. ஓகே. தென் நம்மளுடைய அடா 247 ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண முடியாதவங்க, ஸோ டவுன்லோட் பண்ணாதவங்க தயவுசெய்து டெவலப் பண்ணி வச்சுங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், குவிசஸ், நிறைய ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஈவன் இதில் தான் நீங்கள் கோர்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ கோர்ஸ் வாங்கினா தான் இதை டவுன்லோட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ டெய்லி நியூஸ் பேப்பர், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தெரியும், டெய்லி குவிசஸ், தமிழ், மேக்ஸ் எல்லா குவிஸுமே இதில் அப்டேட்டாக இருக்கும். இஃப் யூஆர் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துலாமா? ஸோ சவுண்ட் டாபிக் அப்படிங்கிறதுலேருந்து இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கிறோம். ஓகே. இந்த சவுண்ட் டாப்பிக்கில் ஃபஸ்ட்டில் வரக்கூடிய எக்ஸ்பிளனேஷன், அப்போ சரி ஃபர்ஸ்ட்டில் வரக்கூடிய கொஷின்ஸ் அப்புறம் பார்த்துங்க. இல்லை எக்ஸ்பிளனேஷனும் எனக்கு தேவை, எக்ஸ்பிளனேஷன் மட்டும் இந்த கொஷின் தேவைன்னா நம்மளுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு மேலே பார்த்தோம்னா அந்த லிங்க் ஓடல, வீடியோ லிங்க் ஓடல. சரிங்களா? அந்த வீடியோவில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டினுக்கு அந்த இடத்துல மட்டும் எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படணும்னா அதை கிளிக் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் மட்டும் வரும், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் தனியாக வரும். பார்க்கலாமா? ரெடியாக இருக்கீங்களா? ரெடி? ஸோ ஒரு கொஸ்டினுக்கு கரெக்டாக ஒரு 2-3 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறேன். அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, சரியாக நீங்கள் ஆன்சர் பண்ணீங்களா அப்படிங்கிறத தயவு செய்து பாஸ் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர் பண்ண முயற்சி செய்யுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் லெவலும் இருக்கும், அதில் மறந்துடாதீங்க. அதோட ரொம்ப முக்கியமான கொஸ்டின்
கொடுத்துருக்கூடிய கொஷினில் 99% ப்ரீவியஸில் கேட்ட கொஷின். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக இந்த மாதிரி ஒரு செஷன் ஏன் 10 கொஷினை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா காரணம் இருக்குது. ஓகேங்களா? எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் இப்போ ரொம்ப வருஷம் முன்னாடியில் இல்லைங்க, இந்த 2-3 வருஷத்துல கேட்ட கொஷின்ஸை தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நல்லா படிங்க, பார்த்துக்கலாம். ஓகேயா? ரெடி? அது ரெடி தானே? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லுங்க. அப்போ கடகடன் சொல்லுங்க. விமானங்கள் டேஷ் சிக்னல்களால் இயக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஏரோப்ளைன்ஸ் ஆர் டைரக்டட் பை டேஷ் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ ரேடார், அதாவது மைக்ரோவேவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி யூவி ரேஸ், அல்ட்ராவயலட் ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது புற ஊதா கதிர்கள். ஆப்ஷன் சி காமா ரேஸ், காமா கதிர்கள். ஆப்ஷன் டி ரேடியோ வேவ்ஸ், ரேடியோ கதிர்கள். குயிக்கா சொல்லுங்க அப்போ. உங்களுக்கு நீயே கொஸ்டின் கேட்டுங்க, என்ன ஆன்சர் வரும்? குயிக். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் சொல்கிறேன், ஏரோப்ளைன்ஸ். சரிங்களா? ஃப்ளைட்டில். சரிங்களா? ஏரோப்ளைன்ஸில் சிக்னல்ஸ் என்ன ஆகும்? ஒரு ஸ்டேஷனில் இருந்து, அதாவது ஒரு ஃப்ளைட்டில் இருந்து, அது மீன் ஒரு ஏரோப்ளைன் இறங்குற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வரையும். சரிங்களா? ஸோ அந்த ஏர்போர்ட்லேருந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு இடையே ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது பார்த்தீங்களா? அந்த கம்யூனிகேஷன் எந்த வேவ்ஸ் மூலமாக பரவுது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ எல்லாமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான். அதில் எந்த வேவ்ஸ் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க, கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பின்னாடி நம்மளுடைய எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பாருங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் அதுலேயும் தெரியும். பட் இதுலையுமே சொல்லிடும் என்ன அப்படின்னா, ஸோ ரேடியோ வேவ்ஸ், ரேடியோ அலைகள், ரேடார் அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரோவேவ்ஸ், நுண்ணலைகள் தான் இந்த இடத்துல கரெக்டான ஆன்சராக இருக்குது. நுண்ணலைகள் தான் அந்த ஏரோப்ளைன் சிக்னலில் பயன்படுது. கிளியரா? யாரெல்லாம் கரெக்டாக இருக்கீங்க? கரெக்டாக சொல்லிட்டீங்களா? ஸோ கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பிகாஸ் இது என்டிபிசியில் கேட்டிருக்காங்க, எஸ்எஸ்சியில் கேட்டிருக்காங்க, நம்முடைய டிஎன்பிசியில் ஒரே ஒரு முறை கேட்டிருக்காங்க, எஸ்எஸ்சியில் 2 முறை எம்டிஎஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, கண்டிப்பா இது உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சோ பேட்ஸ் ஏபிள் டு ஃப்ளை தி டார்க் வித்அவுட் ஹிட்டிங் ஆப்ஸ்டக்கிள்ஸ் பிகாஸ், என்ன காரணம்? சோ அதாவது வௌவால்கள் தடைகளை தாக்காமல் இருட்டில் பறக்க முடிகிறது ஏன்னு கேக்குறாங்க. எப்படி அது வௌவால்கள் பறக்க முடிகிறது அப்படின்னா, அது ஒரு ஒலியை எழுப்பும். கரெக்ட் தானே? ரைட், அது ஒரு ஹிண்டாவே கொடுத்தாச்சு. சோ ஆப்ஷன் ஏ பி சி டி, இந்த 4 ஆன்சர்ல என்ன ஆன்சர் வரும்? இருளில் மட்டுமே மிக தெளிவாக பார்க்க முடியும், அது வருமா? இல்ல அவை மீயொலி அலைகளை உருவாக்க முடியுமா? இல்ல அவர்களின் கண்கள் இருளை உணர்திறன் கொண்டதா? இல்ல மேலே உள்ள அனைத்தும் ஒன்றுக்கு மேல் உள்ளதா? இல்ல மேலே எதுவுமே இல்லையா? எது வேணா சொல்லலாம். ஸோ என்ன ஆன்சர் வரும்? ஸோ கொஞ்சம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பார்க்கக்கூடியவங்கள முக்கால்வாசி பேர் இதுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் பேட்ஸ் அப்படிங்கிறது எந்த ஒலியை ஏற்படும்? மீயொலிகளை ஏற்படுத்தும். அப்போ ஆப்ஷன் என்னங்க கரெக்ட்? ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். தி ப்ரொடியூஸ் த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். அல்ட்ராசோனிக் வேவ்ஸ்னா என்ன அப்படிங்கிறத லாஸ்ட் எக்ஸ்பிளனேஷன்ல சொல்லியிருப்போம். ரைட், அடுத்த கொஸ்டின்ல பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தேர்ட் கொஸ்டின். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், அட் த சேம் டைம் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். என்ன சொல்றாங்கன்னா, இன் த மீடியம் தி நேச்சர் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ். ஸோ ஒலி அலைகளின் தன்மை எவ்வாறு இருக்கும்? குறுக்கலையா, நெட்டலையா, இல்லை குறுக்கலை மற்றும் நெட்டலையா, இல்லை எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின். ஸோ என்ன ஆன்சர் வருங்க? என்ன ஆன்சர் வரும்? இன் மீடியம் தி நேச்சர் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் ஆர் ஆல்சோ கால்டு, அப்படியே அந்த லைன் அப்படியே நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கு. ஸோ எந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ லாங்கிடியூடினல், ஒன்லி லாங்கிடியூடினல் வேவ்ஸ், நெட்டலை மட்டும். அப்போ சவுண்ட் வேவ் அப்படிங்கிறது நெட்டலைக்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியா? ரைட். ஸோ அடுத்து வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின், ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்ம இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி ஃபவுண்டேஷன் பேட்ச் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாமே இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா அட்டன் பண்ணிக்கலாம். குரூப் 1 மெயின்ஸ், சரி குரூப் 1 ப்ரிலிம்ஸ், குரூப் 2 ப்ரிலிம்ஸ், குரூப் 4 எல்லாமே அட்டன் பண்ணிக்கலாம். குரூப் 4 தனி பேட்சஸ் இருக்குது. அட் த சேம் டைம் மற்ற எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரியும் இந்த ஃபவுண்டேஷன் பேட்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதை பற்றிய ஒரு டீட்டெயில்ஸ் வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த ஃபோன் நம்பருக்கு தாராளமாக கேட்டு தெளிவுபட்டுருக்கலாம். ஸோ குரூப் 1 ப்ரிலிம்ஸ் லெவலில் கொஞ்சம் டீப்பாகவே இதில் எடுப்பாங்க. ஸோ அட்மிஷன்ஸ் கோயிங்காக போயிட்டு தான் இருக்குது. ஆல்ரெடி லைவ் கிளாஸும் போய்கிட்டு தான் இருக்குது. டிசம்பர் 22 ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? ரெக்கார்டர் கோர்ஸும் அவைலபிள். சரிங்களா? ரெக்கார்டர் வீடியோவும் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்கமிங் அடுத்து வந்து நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி ஃபவுண்டேஷன் பேட்ச் அப்படிங்கிறது, நியூ பேட்ச் அப்படிங்கிறது ஆரம்பிக்க இருக்குது. ஸோ இதுக்கு ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க உடனுக்குடனே என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் ஒரு ப்ராப்ளமேட்டிக் சம். என்ன கொடுக்குறாங்க? த ஃப்ரீக்வன்சி ஆஃப் அ சவுண்ட் வேவ் இஸ் 50 ஹெர்ட்ஸ். ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது அதிர்வெண் வந்து 50 ஹெர்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதன் அலைநீளம் எவ்வளவு கொடுக்குறாங்க? 4 மீட்டர் கொடுக்குறாங்க 3 வினாடிகளில். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் டிராவல்ட் பை செகண்ட்ஸ் சவுண்ட் வேவ்ஸ் இன் 3 செகண்ட்ஸ்? 3 வினாடிகளில் அது எவ்வளவு தூரம் பயணிக்கும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ 100 மீட்டர், ஆப்ஷன் பி 600 மீட்டர், ஆப்ஷன் சி 200 மீட்டர், ஆப்ஷன் டி 300 மீட்டர். குயிக்காக சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின். ஸோ நேராக டக்குன்னு போட்டுருக்கணும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு எந்த ஃபார்முலா வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் டேரக்ட் ஆன்சர். கடைசியில் என்ன பண்ணுறீங்க? 3 செகண்ட்ஸில் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ஆப்ஷன்
பி இஸ் கரெக்ட் ஆன்சர். 600 மீட்டர் தான் கரெக்ட் ஆன்சர். இது எப்படி வந்தது அப்படிங்கிறத பின்னாடி எக்ஸ்பிளனேஷனை பாருங்க. ஓகே ரைட், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ சக்சசிவ் கம்ப்ரஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒலி அலையின் 2 தொடர்ச்சியான சுருக்கங்களுக்கு இடையே உள்ள தூரத்திற்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆன்சர் வரும்? வேவ் நம்பரா, ஃப்ரீக்வன்சியா, ஆம்பிளிடியூடா, வேவ் லென்த்தா? அலை எண், அதிர்வெண், அலைவீச்சு, அலை நீளம். என்ன ஆன்சர் வரும்? குயிக்கா சொல்லுங்க, அப்படியே டக்குன்னு பார்த்த உடனே சொல்லணும். ஓகே, அப்போ 2 சுருக்கங்களுக்கு, சுருக்கம்னாலும் சரி, அந்த 2 அந்த நம்ம அகடு முகடுன்னு சொல்றோம்ல அதுன்னு சொன்னாலும் சரி, சுருக்கங்கள்லாம் இந்த இடத்துல அகடு முகடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆன்சர் வருங்க? ஸோ வேவ் லென்த், அலை நீளம் இஸ் கரெக்ட் ஆன்சர். எப்படி அப்படிங்கிறத பின்னாடி எக்ஸ்பிளனேஷனில் பார்க்கலாம். ரைட், த நெக்ஸ்ட் கொஸ்டின், த வேவ்ஸ் விச் ஆர் ப்ரொடியூஸ் இன் ஏர். இது ரொம்ப ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இதோட கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு, மறுபடியும் இதே கொஸ்டின் வருது. ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். ஸோ த வேவ்ஸ் விச் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் ஏர், காற்றில் உருவாகும் அலைகள் எப்போதும் டேஷாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன அலைகள் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். மேட்டர் வேவ்ஸ், பொருள் அலைகள். அடுத்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ், குறுக்கலைகள். லாங்கிடியூட் வேவ்ஸ், நெட் அலை, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், மின்காந்த அலைகள். அப்போ காற்றில் உருவாகும் அலைகள் எவ்வாறு இருக்கும் எப்பொழுதுமே அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. இப்போ என்ன வேவ்ஸ் வரும்? ஸோ என்ன வேவ்ஸ் வரும்? ஸோ ஆப்ஷன் சி இஸ் a கரெக்ட் ஆன்சர். லாங்கிடியூடல் வேவ்ஸ் நெட் அலையாகத்தான் இருக்கும். காற்றில் உருவாகும் அலை சவுண்ட் வேவ்ஸ் தான், காற்றில் தான் உருவாகும். சரிங்களா? சவுண்ட் வேவ்ஸ் எப்பொழுதுமே என்ன அலைகள்? நெட் அலைகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். Differentiate the sounds from the different frequency. Different the sounds from different frequency. வெவ்வேறு அதிர்வெண்களில் தோன்றக்கூடிய ஒலி அலைகளை எவ்வாறு அழைக்கலாம் அப்படிங்கிறத கொஸ்டின்ல கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி, வேவ் லென்த், பிட்ச், டெம்பர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ டிஃபரன்ஷியேட் ஃப்ரம் த டிஃபரன்ஸ் சவுண்ட் வேவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆக்சுவலி இதில் ஆப்ஷன் மாறி இருக்கு. ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது வராது, ஃப்ரீக்வன்சி போல இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்டுன்னு வரும். சரிங்களா? மாற்றிக்கங்க, இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ். அதிர்வெண் போல என்ன பண்ணும்? ஒலி செறிவு அப்படின்னு வரும். ஆப்ஷன் மாறி இருக்கு, அந்த ஒன்று மட்டும் பார்த்திங்க. ஸோ டிஃபரெண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட் என்ன வரும்? ஒலி செறிவு. ஆப்ஷன் ஏ ஒலி செறிவு அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட். அடுத்து மினிமம் டிஸ்டன்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எதிரொலி எக்கோ கேட்கணும்னா நம்ம குறைந்தபட்ச தூரம் எவ்வளோ தூரம் நிற்கணும்? 15 மீட்டர், 60 மீட்டர், 17 மீட்டர், 18 மீட்டர். என்ன ஆன்சர் வரும்? இந்த இதுக்கு 100% எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். 100% எல்லாருமே ஆன்சர் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக அந்த பாடம் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டீங்க. ஓகேயா? ஸோ என்ன ஆன்சருங்க? ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். 17 மீட்டர். அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following to determine the velocity of sound waves. எந்த ஒரு ஊடகத்திலும் ஒளியின் திசைவேகத்தை கணக்கிட உதவுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ரிஃப்ளெக்ஷன், எதிரொலிப்பு. ஆப்ஷன் பி எக்கோ, எதிரொலி. ஆப்ஷன் சி டாப்ளர் எஃபெக்ட், டாப்ளர் விளைவா, இல்லை எதுவும் இல்லையா? என்ன ஆன்சர் வரும்? எந்த ஒரு ஊடகத்திலும் ஒளியின் திசைவேகத்தை கணக்கிட உதவுவது எது அப்படின்னு கொடுக்குறாங்க. என்ன ஆன்சர் வரும்? எக்கோ தான். எக்கோட அப்ளிகேஷன் தான் வெலாசிட்டி ஆஃப் சவுண்டை எந்த இடத்துல என்ன பண்ணலாம்? மெஷர் பண்ண முடியும். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ரேடார். இது கம்பல்சரி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், கேட்ட கொஸ்டின் தான். இல்லை, இதில் இருக்க 10 கொஸ்டினுமே கேட்ட கொஸ்டின் தான். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, டாப்ளர் விளைவு. ரேடாரில் பயன்படுத்தக்கூடிய ரேடார் கீழ்கண்டவற்றை எதன் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னா, டாப்ளர் விளைவின் அடிப்படையில் தான் செயல்படும். புரியுதுங்களா? அப்போ ஒரு 10 கொஸ்டின் இருக்குல்ல, இந்த 10 கொஸ்டின் மறுபடியும் ஒரு பார்த்துலாமா? சரிங்களா? என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ 10 கொஸ்டினுமே ரொம்ப முக்கியம். முடிஞ்சுன்னா எழுதி கூட வச்சுக்கோங்க. இருந்தாலும் பரவாயில்லை, நம்மளுடைய சயின்ஸ் வித் சரவணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெலிகிராம் சேனல்லையும் இதனுடைய பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ணுறேன். தாராளமாக அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய தமிழ்லேயே இருக்கும் சயின்ஸ் வித் சரவணன், அதான் நம்மளுடைய டெலிகிராம் ஐடி முதற்கொண்டு. ஸோ அதில் கூட நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கலாம்? தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ணுறேன். சரியா? ஸோ மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட், இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாமா? ஸோ எக்ஸ்பிளனேஷன் பார்க்க முன்னாடி நம்முடைய தமிழ்நாடு மெகா பேக் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ தமிழ்நாடு மெகா பேக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்கள் நாட் ஒன்லி டிஎன்பிஎஸ்சி அட்டன் பண்ணலாம், எஸ்எஸ்சி அட்டன் பண்ணலாம், ரயில்வே எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், பேங்கிங் எக்ஸாமுக்கு கோச்சிங், எல்லா லைவ் கோர்ஸும் இந்த தமிழ்நாடு மெகா பேக்குள்ள அடக்கமாயிருக்கும். ஸோ எந்த ஒரு எக்ஸாமுக்கு வேணாலும் நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? லைவ் வீடியோ, லைவ் கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? அதில் லைவ் கிளாஸ் இருக்குது, டெஸ்ட் சீரியஸ் அவைலபிள் இருக்குது, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை பற்றிய ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபோன் நம்பரும் இருக்குது, அதில் நீங்கள் ஃபோன் போட்டு கூட கேட்டு தெளிவுபட்டு கூட நீங்கள் சேரலாம். சரியா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய அடா 247 தமிழில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்கேஜ் தான் அந்த தமிழ்நாடு மெகா பேக் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேரணும், ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 4 பேட்ச் சேரணும், ஃபவுண்டேஷன் பேட்ச் சேரணும், இந்த மெகா பேக் வாங்கணும் அப்படின்னா இந்த கோட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
கோட் நம்பர் இது, திஸ் இஸ் மை கோட் Y869 அப்படிங்கிறது என்னுடைய கோட். ஸோ என்னுடைய சயின்ஸ் கிளாஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, பிடிச்சிருக்கு, புரியுது அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஓகே நல்லா தான் நடத்துறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் 15 to 17% அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கம்பல்சரி கொடுப்பாங்க என்னுடைய நேம் சொன்னாங்கன்னா. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாமா? கிளியர்? ஸோ மெகா பேக்கை பற்றியும் ஃபவுண்டேஷன் பேட்ச் பற்றியும் குரூப் 4 பேட்ச் பற்றியும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கக்கூடிய ஃபோன் நம்பரில் கேட்டு நீங்கள் தெளிவுபட்டுருக்கலாம். ரைட்? ஸோ எக்ஸ்ப்ளனேஷன். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தோம்? கொஞ்சம் அப்படியே ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, விமானங்களில் அந்த விமானங்களில் பயன்படுத்தக்கூடிய அலைகள் என்ன அலைகள்னு பார்த்தோம். கரெக்ட் தானே? விமானங்களில் பயன்படுத்தக்கூடிய அலைகள் என்ன அலைகளுங்க? ஸோ ரேடார், நுண்ணலைகள் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்ட் தானே? ஏரோப்ளைன்ஸில் பயன்படுத்தக்கூடிய அந்த அலைகள் என்ன வேவ்ஸாக இருக்குது? நுண்ணலைகளாக இருக்குது. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் நுண்ணலைகள்? மைக்ரோவேவ்ஸ்னா என்ன? ஆக்சுவலி அலைகள் அப்படிங்கிறது 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. மின்காந்த அலைகள், எந்திர அலைகள் அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? மெக்கானிக்கல் வேவ்ஸை ஃபர்தராக 2 வகையாக பிரிக்கிறாங்க. அதான் டிரான்ஸ்வர்ஸ் அண்ட் லாங்கிட்யூடல், குறுக்கலை மற்றும் மெட்டலை. இதில் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இதில் கிட்டத்தட்ட 7 வகையான அலைகள் இருக்கும். அதில் ஒன்று தான் மைக்ரோவேவ்ஸ், நுண்ணலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, இந்த நுண்ணலைகள் பார்த்தோம்னா மொத்தம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் உடைய டைப்ஸ் பார்த்தோம்னா இதுதான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ரேடியோ வேவ்ஸ், ரேடியோ அலைகள். அடுத்து மைக்ரோவேவ்ஸ். பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஹையஸ்ட் வேவ்லென்த்தாக இருக்கும், வேவ்லென்த் அதிகமானது. ஓகேங்களா? அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும். அடுத்து இன்ஃப்ராரெட், அடுத்து விசிபிள் லைட், அல்ட்ராவயலட் ரேஸ், எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ் தான் கடைசியாக இருக்கக்கூடியது. ஸோ ஒவ்வொன்றும் எதுக்கு பயன்படுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் கீழே கொடுக்கப்படுது. அது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இந்த டிஎன்பிஎஸ்சியில் கேட்கல அப்படின்னா கூட அதர் எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, சரி எஸ்எஸ்சி, என்டிபிசி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை அப்படியே குறித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட பண்ணி வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, ரேடியோ வேவ்ஸ், ரேடியோ அலைகள் இருக்குது பார்த்தீங்களா, ரேடியோ அலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ரேடியோ அலைகள் தான் அதிக அலைநீளம் கொண்டது, லாங் வேவ்லென்த், அதிக அலைநீளம் கொண்டது. அடுத்து பார்த்தோம்னா லோ எனர்ஜி, குறைந்த ஆற்றல் கொண்டது, குறைந்த ஆற்றல் மற்றும் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா அதிர்வெண் கொண்டது. புரியுதுங்களா? ரேடியோ அலைகள் அப்படியே என்ன ஆகும்? ரேடியோ அலைகள் அதிக அலைநீளம் கொண்டதா, அப்படியே அலைநீளம் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ ரேடியோ அலைகள், அடுத்து மைக்ரோவேவ்ஸ், நுண்ணலைகள், இன்ஃப்ராரெட் வேவ்ஸ், அகச்சிவப்பு கதிர்கள், விசிபிள் ரேஸ், கண்ணூர் அலைகள், அடுத்து அல்ட்ராவயலட் ரே, புற ஊதா கதிர்கள், எக்ஸ்ரே, எக்ஸ் கதிர்கள், கடைசியாக காமா ரேஸ், காமா கதிர்கள். அப்போ கடைசியாக இருக்கக்கூடிய காமா கதிர் இருக்கு பார்த்தீங்களா, காமா கதிர் அங்கெல்லாம் இருக்கக்கூடியதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதிக அலைநீளமா, இந்த குறைந்த அலைநீளம், குறைந்த அலைநீளம் கொண்ட கதிர் எது அப்படின்னு கேட்பாங்க. குறைந்த அலைநீளம் கொண்ட ஒரு வேவ் அலை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா காமா அலைகள் தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அதிக ஆற்றல் மற்றும் அதிக அதிர்வெண் கொண்டது, அதிக அதிர்வெண் கொண்டது. புரியுது இல்லையா? ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் படிச்சுங்க. இந்த ஆர்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதில் ஏதாவது 4 கொஸ்டின், 4 வேவ்ஸ், டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ், இதெல்லாமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மின்காந்த அலைகளுடைய வகைகள். மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்க, நம்மளை கரெக்டாக ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. சப்போஸ் அலைநிலத்தின் அப்படி அரேஞ்ச் பண்ண சொன்னால் எப்படி வேணால் அரேஞ்ச் பண்ணலாம். அங்கிட்டிருந்து வரும்பொழுது கூடும், இங்கிட்டிருந்து லெஃப்ட் டு ரைட்டு போகும்போது குறையும். அந்த ஆர்டரில் தான் இது இருக்குது. அதே மாதிரி ஃப்ரீக்வன்சியில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ லெஃப்ட் டு ரைட்டு போனீங்க அப்படின்னா அதிகரிக்கும், அங்கிட்டிருந்து இங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா குறையும். ஸோ எப்படி வேணால் மாற்றி கேட்பாங்க. ஸோ அதனால் இதை நல்லா தெளிவாக படிச்சுங்க. இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மின்காந்த அலைகளின் இருக்கக்கூடிய வகைகள். அதனுடைய ஃப்ரீக்வன்சி, அதனுடைய வேவ் லென்த் படி எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். கிளியரா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிளியர் தானே? ஓகே, வேவ்ஸை 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், இன்னொன்று மெக்கானிக்கல் வேவ்ஸ். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் நம்ம பார்த்துட்டோம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளைட் பேர்ட்ஸ், அதாவது அவங்க வௌவால் எப்படி வந்து இருட்டில் பறக்க முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா, அது என்ன ஆகுது? மீயொலி அலைகளை உருவாக்க முடிகிறது அப்படின்னு சொல்கிறோம். மீயொலி அலைகளை தானே உருவாக்குது. ரைட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மீயொலி அலைகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ சவுண்ட் வேவ்ஸ் வித் பேஸ்ட் ஆன் த ஃப்ரீக்வன்சி, அதிர்வெண் அடிப்படையில் 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க சார். ஒன்று வந்து கேட்கக்கூடிய ஒலி, 2வது குற்றொலி, 3வது மீயொலி. அதாவது ஆடியபிள் வேவ்ஸ், இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ் அண்ட் தென் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அப்போ மனிதனால் கேட்கக்கூடிய அளவு எவ்வளவு? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே பிஒய்க்குள்ளே கேட்டிருக்காங்க. நாட் ஒன்லி 2023-22
அதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஈவன் பிசி எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம், ஃபாரஸ்ட் எக்ஸாம், அதர் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே இந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. 20 ஹெட்ஸ் முதல் 20,000 ஹெட்ஸ் வரை தான் மனிதனால் செவியுணர் திறன் அப்படின்னு சொல்ல முடியும். செவியுணர் திறன் மனிதனால் கேட்கக்கூடிய அளவு அப்படின்னு சொல்கிறோம். ரைட். இப்போ இந்த 20 ஹெட்ஸுக்கும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது குற்றொலி. 20 ஹெர்ட்ஸுக்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா அது குற்றவாளி. அப்போ சுத்தமாக கேட்க முடியாது. இந்த எர்த்குவேக் அப்படின்னு சொல்லக்கூடிய எர்த்குவேக் இருக்கு பார்த்தீங்களா, நில அதிர்வு. அந்த நில அதிர்வு வரும்போது ஒலி ஏற்படும். அந்த ஒலியை நம்மளால கேட்க முடியாது, ஆனால் உணர முடியும். ஆனால் அந்த ஒலி என்ன ஒலி? குற்றொலி வகையை சார்ந்தது. அடுத்து 20,000 ஹெர்ட்ஸுக்கு அதிகமாக அதிர்வெண் கொண்ட அலைகளை தான் மீயொலி அலைகள். சரிங்களா? மீயொலி என்பது என்னது? 20,000 ஹெர்ட்ஸை விட அதிகமாக அதிர்வெண் கொண்ட ஒலி. இதை வந்து 20,000 ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லலாம், அல்லது 20 கிலோ ஹெர்ட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். 20 kHz அப்படின்னாலும் அது கரெக்ட் தான். ஹெர்ட்ஸ்னா HZ. HZ என்பது என்னது? ஹெட்ஸ்னு அர்த்தம். ஹெட்ஸுடைய சிம்பிள். ஸோ ஹெட்ஸ் என்பது ஒலியின் அதிர்வெண்ணின் அலகுன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் a யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட் அப்படின்னு அர்த்தம். கிளியரா? அப்போ குற்றொலினா என்ன, மீயொலினா என்னன்னு புரியுதுங்களா? ஓகேங்களா? மீயொலி அலைகளை ஏற்படுத்துவது யாரு? பேட்ஸ், வௌவால்கள் அப்படின்னு சொல்றோம். இதான் செகண்ட் கொஸ்டின்ல நம்ம பார்த்தது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். In the medium, the nature of sound waves. என்னது? நெட்டலை மட்டும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸ்டார்டிங்ல ஒரு வீடியோ பார்த்தோம். ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே ஒன்று பார்த்தோம்ல, வேவ்ஸ் ரெண்டு கேட்டகரியா பிரிப்பாங்க. ஒன்று எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், இன்னொன்று வந்து மெக்கானிக்கல் வேவ்ஸ். மெக்கானிக்கல் வேவ்ஸ் ஃபர்தராக ரெண்டு வகையாக பிரிச்சோம்னா குறுக்கலை, நெட்டலை. அந்த நெட்டலை தான் இங்கே பார்க்குறோம். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் நெட்டலை அப்படின்னு பார்க்கும்போது, பார்ட்டிகல்ஸ் வைப்ரேட் ஆகுது. சரிங்களா? பார்ட்டிகல்ஸ் இங்கேருந்து வைப்ரேட் ஆகுது. இதான் வந்து வைப்ரேட்டிங் பார்ட்டிகல். அதிர்வரும் துகள்கள். அதிர்வரும் துகள்கள் இங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது நெட்டலை. ஒரு இடத்துல பார்த்தோம்னா ரேர் ஃப்ராக்ஷன், தளர்வுகள் ஏற்படும். ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ரஷன், இறுக்கங்கள் ஏற்படும். இதெல்லாம் டேர்ம்ஸ் கேட்பாங்க. நெட்டலையில் வரக்கூடிய டேர்ம்ஸ், முக்கியமான கலைச்சொற்கள் எதுனா தளர்வுகள் மற்றும் இறுக்கங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் அலைப்பரவக்கூடிய திசை. அந்த அலைப்பரவு திசைக்கு இணையாகவே அது பரவினால் அதற்கு பேர் நெட்டலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஊடகத்தில் ஒளி அலை பரவும் திசையிலேயே, சரிங்களா, ஒளி பரவும் திசையிலேயே துகள்கள் அதிர்வுற்றால் அதற்கு பேர் நெட்டலை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதிகமான கம்ப்ரஷன் இருக்கக்கூடிய ஏரியாவை இறுக்கங்கள் என்றும், தளர்வாக இருக்கக்கூடியதை, குறைவாக இருக்கக்கூடியதை கம்ப்ரஷன், ஏதாவது ரேர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தளர்வுகள், அதிகமாக இருக்கக்கூடியதை இறுக்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? எடுத்துக்காட்டு என்ன அலைகள்? ஒலி அலைகள், சவுண்ட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே குறுக்கலைக்கு எக்ஸாம்பிள் என்ன சார் சொல்லலாம்? லைட் வேவ்ஸ்ன்னு சொல்லலாம். குறுக்கலை டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதை டிரான்ஸ்வர்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா லைட் வேவ்ஸை சொல்லலாம். ஏன்னா லைட்டும் வேவ்ஸ் ஃபார்மில் தான் பரவும். ஒளியும் அலை வடிவத்தில் தான் பரவும். சவுண்ட் ஒலியும் அலை வடிவத்தில் தான் பரவும். ஆனால் இது நெட்டலை, அது குறுக்கலை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? The frequency of sound waves in எவ்வளவு? 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வேவ் லென்த் பார்த்தோம்னா 4 மீட்டர். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் traveled by sound in 3 seconds அப்படின்னு சொல்கிறோம். எவ்வளோ வந்துச்சு ஆன்சர்? 600 மீட்டர். ஒன்றும் இல்லைங்க. இப்போ என்ன அப்படின்னா frequency of sound waves, frequency கொடுத்துட்டாங்களா? frequency கொடுத்துட்டாங்க. சரி, ரைட். அப்புறம் என்ன கேட்குறாங்க? வேவ் லென்த் கொடுத்துட்டாங்க. லாம்டா கொடுத்துட்டாங்க. லாம்டா எவ்வளவு? அலைநீளம் 4 மீட்டர். டைம்ன்றது பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? ஃப்ரீக்வன்சி எவ்வளவு அப்படின்னா, ஃப்ரீக்வன்சியுடைய சிம்பிள் வந்து n. ஆமாம், n ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 50. என்ன கேட்குறாங்க? பின்னாடி ஒளி அளவும் பயணிக்கும் தூரம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ v எவ்வளோன்னு கேட்குறாங்க. தூரம்னாலும் ஸ்பீடுனாலும் இந்த இடத்துல ஒன்று தான். இதில் வின்னு சொல்லலாம், அல்லது எஸ்ன்னு கூட சொல்லலாம். சரியா? இப்போ இதை வச்சு தான் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட், ஸ்பீடு v அப்படின்னு சொல்லலாம், அல்லது எஸ்ன்னு சொல்லலாம். 1 வேவ் லென்த் டிவைடட் பை 1 டைம் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கடைசியாக பொறுத்தனா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா v ஈக்குவல் டு n லாம்டா. அப்போ v ஈக்குவல் டு n இன்ட்டு லாம்டா. சரியா? இப்போ v தான் நமக்கு தேவை. என்னன்றது நம்பர் ஆஃப், அதாவது ஃப்ரீக்வன்சி 50 இன்ட்டு லாம்டாவுடைய மதிப்பு 4. கரெக்ட் தானே? அதானுங்க கிடச்சிச்சு. 4 தானே? ஓகே, 4 மீட்டர். சரியா? அப்போ இந்த இடத்துல இப்போ இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ வருது? 200ன்னு வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க, 200 வருது. ஆனால் அது 3 செகண்ட்ஸில் மாதிரி சொல்கிறாங்க. 3 செகண்ட் வினாடிகளில் ஏற்படுத்தக்கூடிய அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. v தான். ஓகேங்களா? அப்போ இதை வந்து அப்படியே என்ன பண்ணிக்கணும்? டைமால் பெருக்கிங்க. ஸோ டைமால் பெருக்கணும் அப்படின்னா எவ்வளோ வருது? 20 இன்ட்டு 3 = எவ்வளோ வரும்? ஸோ 600 மீட்டர் இஸ் கரெக்ட் ஆன்சர். கிளியரா? புரியுதுங்களா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following terms is responsible for the distance between two successive compression or wavelength சொல்றோம்? அலைநீளம். எதன் அடிப்படையில் சொல்றோம்னா, இப்போ இந்த டயக்ராம் பாருங்க. இப்போ இதுதான் குறுக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த மேடு பகுதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிரஸ்ட்னு சொல்லுவாங்க. கிரஸ்ட்
இதுக்கு பேர் வந்து டஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் அகடு, இதுக்கு பேர் முகடு. அதாவது இந்த ஒரு முகடுக்கும் இந்த ஒரு முகடுக்கும் இடைப்பட்ட தொலைவையும் நம்ம லாம்டா அப்படின்னு சொல்லலாம். அல்லது இந்த ஒரு அகடுக்கும் இந்த ஒரு அகடுக்கும் இடைப்பட்ட தொலைவையும் நம்ம லாம்டான்னு சொல்லலாம். அதான் கொடுக்குறோம். the distance between the two successive compressions of are called wavelength அப்படின்னு சொல்றோம். இதுதான் வந்து wavelength அப்படின்னு சொல்லக்கூடிய அலைநீளத்தினுடைய டெஃபினிஷன். சரியா? கிளியரா இருக்கா? ரைட். காற்றில் உருவாகும் அலைகள் எப்பொழுதும் என்னதான்? நெட்டலை. அந்த நெட்டலுடைய எக்ஸாம்பிள், அந்த நெட்டலையுடைய மீனிங் இப்போதான் ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம். ஸோ இதுக்கு நம்ம விளக்கம் தரலைன்னு நினைக்கிறேன். ஓகே, அது தர வேண்டாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வெவ்வேறு அதிர்வெண் கொண்ட ஒலி அலைகள் எவ்வாறு அழைக்கப்படும்? ஸோ இதில் கரெக்டாக இருக்கு. ஸோ என்ன வரும் சொல்லுவாங்க? இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட், ஒளிச்செறிவு அப்படின்னு சொல்றோம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஒளிச்செறிவு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒளிச்செறிவு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ங்க. ஒளிச்செறிவுக்கு மற்றொரு பேர் உண்டு, ஒலி உரப்புன்னு கூட சொல்லுவாங்க. லவுட்னஸ், டிஃபரன்ஷியேட் த சவுண்ட்ஸ் ஃப்ரம் டிஃபரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ். த யூனிட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கொஸ்டின்ல கேட்குறாங்க. டெசிபல், ஒளிச்செறிவின் அலகு, ஒளியின் செறிவானது டெசிபல் என்ற அலகால் அளக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. மறந்துடாதீங்க, இதையும் வச்சுங்க. இதே ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்டுக்கு என்ன யூனிட்டுங்க வரும்? அதிர்வெண்ணின் அலகு என்ன? இப்போ தானே சொன்னோம். அதிர்வெண்ணின் அலகு என்னங்க? ஹெட்ஸு. ஒளிச்செறிவின் அலகு என்னங்க? டெசிபல். அதிர்வெண் ஹெட்ஸு, ஒளிச்செறிவு டெசிபல். மறந்துடாதீங்க, இந்த யூனிட்லேயே ரெண்டு யூனிட் தான். அந்த 2 யூனிட்ல தான் மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருப்பாங்க. ஓகேயா? ஸோ ஞாபகம் வச்சுங்க, எழுதி வச்சுக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? மினிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அதாவது கேட்கக்கூடிய அந்த டு ஹியர் அண்ட் எக்கோ அப்படின்னு சொல்கிறோம். 17 மீட்டர் எப்படி சார் வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ எக்கோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன? எக்கோ கிடைக்கணும்னா அந்த இடத்துல டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். ஸோ எக்கோட குறைந்தபட்ச தொலைவு மினிமம் டிஸ்டன்ஸ் 17 மீட்டர் அப்படிங்கிறது ஸ்டாட்டிக்காகவே புக்கில் கொடுத்துருக்காங்க. 17 மீட்டர் எப்படி கிடைச்சதுன்னு தெரியணும். அதுக்கு முன்னாடி 25 டிகிரி செல்சியஸில் அந்த இடத்துல ஒளியின் திசைவேகம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 340 மீட்டர் பை செகண்ட். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ டெம்பரேச்சர் மாறுச்சுன்னா நல்லா கவனிச்சுக்கணும். டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ் 340 மீட்டர் பர் செகண்ட். டெம்பரேச்சர் மாறுச்சுன்னா கண்டிப்பாக ஒளியின் திசைவேகம் மாறும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் டிஸ்டன்ஸ், ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா இருக்கு. மினிமம் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு அந்த இடத்துல வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் எப்படி இருக்கு? புரியுதுங்களா? அந்த இடத்துல வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன்டூ 1/20. இதான் வந்து ஃபார்முலா. ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் டிஸ்டன்ஸ் தானே இப்போ எனக்கு தேவை. அந்த 17 மீட்டர் தானே எப்படி வந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். மினிமம் டிஸ்டன்ஸ் தேவை. இப்போ எக்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ 25 டிகிரி செல்சியஸில் எவ்வளோ வருது? 340 இன்டூ 1/20 அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ 0 கேன்சல் பண்ணலாம். ஸோ அடிச்சிங்கன்னா எவ்வளோங்க வரும்? 17 வருது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் எவ்வளோ வருது? 17 மீட்டர். கிளியரா? அப்போ இந்த இடத்துல நார்மல் டெம்பரேச்சர்ல வீக்கு 340 போட்டிங்க. இப்போ ஊட்டி, கொடைக்கானல், சிம்லா இந்த இடத்துல போனா டெம்பரேச்சர் கம்மியாகும். ஆப்வியஸ்லி இந்த இடத்துல குறைந்தபட்ச தொலைவும் கம்மியாகும். புரியுதா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க. சரிங்களா? இப்படி எதிரொலி, அப்படி தான் எதிரொலி கேட்க வேண்டும். எப்படி கேட்கணும்னு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கொடைக்கானலில் இருக்கேன் அல்லது ஊட்டியில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஊட்டியில் எனக்கு வந்து எதிரொலி கேட்கப்பட வேண்டும் என்றால் நான் எவ்வளவு குறைந்தபட்ச தொலைவு அப்படிங்கிறத நான் ஈஸியாக கண்டுபிடிக்கணும். பிகாஸ் இப்போ ஆனால் அந்த இடத்துல வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் மாறும் இல்லை? இப்போ இங்கே 25 டிகிரி செல்சியஸில் 340 கான்ஸ்டன்ட்டாக தெரியுது. அங்கே வந்து 25 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குமா? கிடையாது. பிலோ 20 தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு சவர் முன்னாடி நின்றுக்கிறேன். இப்போ நான் பேசுகிறேன், எனக்கு எதுவும் கேட்கல. நான் அப்படியே டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் பேசுகிறேன், கேட்குது. சரிங்களா? அப்போ என்னுடைய மினிமம் டிஸ்டன்ஸை நான் அளந்துக்கிறேன். அதான் என்னுடைய மினிமம் டிஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 10 மீட்டர் இருக்கும்போது எனக்கு மினிமம் டிஸ்டன்ஸ் 10 மீட்டர் இருக்கும்போது எனக்கு என்ன கிடைச்சிருது? மினிமம் டிஸ்டன்ஸ் 10 மீட்டர் இருக்கும்போது எங்கே கிடைச்சிருது? அப்போ மினிமம் டிஸ்டன்ஸ் போல நான் 10 போட்டுடலாம். அப்போ எக்ஸ்க்கு போல நான் 10 போட்டுக்கிறேன். ஆனால் அந்த இடத்துல எனக்கு என்ன தேவை? வெலாசிட்டி தான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ இன்டூ 1/20. 20க்கு பெருமா அப்போ எவ்வளோ சார் வரும்? 200 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது தான் வெலாசிட்டி. இதுதான் ஆன்சர். அப்போ இந்த எக்கோ வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கலாம்? எந்த ஒரு மீடியத்திலும், எந்த ஒரு ஊடகத்திலும் என்ன கண்டுபிடிக்க முடியும் என்னால? v மீன்ஸ் வெலாசிட்டி, திசைவேகம். ஒளியின் திசைவேகத்தை கணக்கிட முடியும். அப்போ இந்த எக்கோவுடைய ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷனும் அதான் அடுத்த கொஸ்டினாக நம்மளுக்கு ஒன்று வந்துச்சு, நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ பார்க்கலாம். கிளியரா இருக்கலாம். சொல்ற விஷயம் புரியுதா? இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? which of the following determine அடுத்த கொஸ்டினே வருது. determine the velocity of sound waves in any medium. எந்த ஒரு ஊடகத்திலும் என்ன பயன்படுத்த முடியும்? எக்கோவை பயன்படுத்தி திசைவேகத்தை கணக்கிட முடியும், ஒளியின் திசைவேகத்தை கணக்கிட முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின், which of the following is applicable for radar? எது என்னது? டாப்லர் எஃபெக்ட். டாப்லர் எஃபெக்ட்னா என்ன சார் அப்படின்னா, ஸோ இதான் டாப்லர் எஃபெக்ட். பார்த்தீங்கன்னா தெரியும். ஆம்புலன்ஸ் தூரத்தில் வரும்போது ஒரு சவுண்ட் வேவ்ஸ் எனக்கு கிடைக்கும், ஒரு ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். அதுவே பக்கத்தில் வந்துச்சுன்னா எனக்கு ஒரு சவுண்ட் வேவ்ஸ் கிடைக்கும். நம்மளோட தூரமாக போகும்போது இப்படி கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல ஒலி எழுப்புவர் யாரு? இந்த இடத்துல ஒலி எழுப்புனர் வந்து ஆம்புலன்ஸ். அப்போ இவர் தான் சோர்ஸ், ஒலி எழுப்புனர். கேட்பவர் யாரு? நம்ம அப்சர்வர். அப்போ சவுண்ட் சோர்ஸருக்கும் சவுண்ட் அப்சர்வருக்கும் இடையே உள்ள ஒரு ரிலேட்டிவ் மோஷன், ஒரு சார்பு இயக்கம், அதுதான் டாப்லர் விளைவு. தூரத்தில் வரும்போது ஒரு சவுண்டு ஒன்றும் இல்லைங்க. ரோட்டுக்கு ஓரத்தில் நிற்கிறீங்க,
ஆம்புலன்ஸ் வந்து தூரத்தில் வரும்போது ஒரு சவுண்டு கேட்கும், பக்கத்தில் வரும்போது எனக்கு பக்கத்தில் வரும்போது ஒரு சவுண்டு கேட்கும், என்னை விட்டு தள்ளி போகும்போது ஒரு சவுண்டு கேட்கும், மாறும்ல. அப்போ அந்த சவுண்ட் வேவ்ஸ் காரணம் என்ன அப்படின்னா அதற்கு பேர் தான் ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்னு பேர். ஸோ ரிலேட்டிவ் மோஷன் between source and listener. ஒலி எழுப்புனருக்கும் ஒலி கேட்பனருக்கும் இடையே உள்ள ரிலேட்டிவ் மோஷன், தட் மீன்ஸ் சார்பு இயக்கம். சார்பு இயக்கத்தை தான் நம்ம டாப்ளர் விளைவு அப்படின்னு சொல்றோம். அவ்வளோதாங்க 10 கொஸ்டின். ஸோ நச்சுன்னு பார்க்கக்கூடிய ஒரு 10 கொஸ்டின். இதிலே வந்து சொல்லப்போனால் சவுண்டு டாப்பிக்கில் 99% கவர் ஆயிடுச்சு, ஷேராக சொல்ல முடியும். ஓகேங்களா? கொடுத்துருக்கூடிய நோட்ஸ் இப்படி தான் இருக்கும், நம்மளுடைய கிளாஸ் நோட்ஸும் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வரக்கூடிய அனைத்து ஃபேக்ட்டுமே பை கிளாஸில் இருக்கும். ஓகேங்களா? பட் அதுக்கு இது ரொம்ப இதாக அப்படின்னா கிடையாது, கம்பல்சரி இதெல்லாமே மேஜராக கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஈவன் எல்லா கொஷின்ஸுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ இப்படி தான் இருக்க போது அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் தெளிவாக சொல்லுங்கள். ஓகேங்களா? இது பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு என்ன பண்ணுங்கள், என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நோட்ஸ் எழுதி வச்சுங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங் வீடியோ. ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சேருங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கில் சந்திக்கிறோம். ஸோ அதுலேருந்து விடைபெறுவது உங்கள் சரவணன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை பை.